ஜெபம் செய்வோம். யாரெல்லாம் படிக்கிட்டு கண்கள் மூடி ஒரு விசை இந்த முதல் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை நாம் பார்ப்போமா? சுகத்தை பெருத்த ஆரோக்கியத்தை ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு மறுபடியும் உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்து வாழ்ந்து சுகமாயிருக்க முடியாது, மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அது உங்களுக்கு எனக்கு பார்த்த கேள்விக்காக உள்ளத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? துதிமத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலவில் ஆண்டவரே உமக்கு நன்றி எடுக்க முடியாமல் சமூகத்தில் நிற்க தந்த கிழமைக்காக நன்றி அப்பா. இரவுகளோடு உடைய செட்டைகள் எங்களை படுக்க வச்சுங்க. உடைய அரவணைக்கரும் அன்பிக்கரும் பாதுகாக்கரும் இரவுகளோடு எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த காலங்களை தட்டி எழுப்பி நான் இன்னொரு நேசிக்கிறேன், இன்னொரு பிரியமா இருக்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி இந்த புதிய நாளில் காண்பிச்சத கிருபைக்காக இந்த காலங்கள் நம்முடைய சமூகத்தில் நிற்க முடியாது, மக்கள் நன்றி எடுக்க முடியாது, துதி சொத்து எடுக்க முடியாது, விலையே பெற்ற வார்த்தை தியானிக்க முடியாது. நீங்களுக்கு பார்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஆலயம் வளாகம் முழுவதும் உங்க பரிசுத்தத்தால் நிரப்புங்க. இந்த ஆலயம் முழுவதும் மக்கள் நிரப்புங்க. இந்த பலிபீடத்துல நீங்க எங்களோடு கூட இந்த ஆராதனையும் உலகமெங்கில் இருக்கிற ஆராதனையும் இப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளையும் இப்படி வேத வசனம் விதைக்கிற தாசர்களையும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் நீங்க பொருட்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களில் என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு திருச்செல் பிள்ளைகளுக்கும், என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கிராமத்தின் ஜனங்கள், நீங்கள் நானும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள், விலையை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் சொல்லுங்களேன், நான் கர்த்தருடைய பார்வையிலே விலையை பெற்றவன், விசேஷித்தவன், நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பட்டவர்கள். சரிங்களா? உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் 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 ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்து இந்த நாளை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது, நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீங்கள் நானும் மனம் திரும்ப முடியாது, நீங்கள் நானும் அவருடைய திட்டத்தை சுத்தத்தை செய்ய முடியாது. ஆனால் உங்களை என்னையும் இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் செய்யும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. சரிங்களா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அவருடைய பார்வையிலே நான், என் பிள்ளைகள், என் குடும்பம் விசேஷித்தது, விலையை பெற்றவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டார். சரிங்களா? உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகிய உங்களை யாவரையும் வார்த்தைகளே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளை உங்களோடு கூட இருந்து நீங்க செய்யப்படும் வேலைகள், எடுக்க முயற்சிகள், பிரயாசங்கள், பிரயாணத்திலையும் அந்த சரவண ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலவெளியில் சமூகத்தை காத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம், அதிகால வேலை. ஏன் அப்படின்னா, கர்த்தரை கண்கள் பூமியை இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு? ஏன் தெரிஞ்சிருக்காராம்? 2ஆம் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
உண்மையுள்ளார்கள். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும்படியா அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்யும்படியா. சங்கீதம் 46 சங்கீதத்தில் வசனம் இருப்பாங்க. சங்கீத புத்தகத்துல 46 சங்கீதத்துல என்ன சொல்ல பாருங்க. சங்கீதம் 46 சங்கீதம், தேவன் யாரு? சர்வவல்லமை ஆண்டவர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய அவர் ஆவலோடும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவேளை அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய பார்வை, நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள், விலை பெற்று இந்த காலவேளை அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த 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 இருக்கு என்னன்னா, அந்த உணர்வுக்கு பாருங்க. ஒரு பக்தி விதமா சொல்லுகிறார், உங்களுடைய பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறார். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா? விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாது. சங்கீதம் 84 சங்கீதத்துல சொல்றாங்க, ஆண்டவரே உடைய வாசஸ்தலம் எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு இன்பமானது. சங்கீத புத்தகத்துல 84 சங்கீதத்துல, சேனையின் கர்த்தாவே உங்களுடைய வாசஸ்தலம் இன்பமானது. ஒரு வாசஸ்தலம் இன்பமானவைகள். அதுல வந்தவங்களை பாருங்க. வாசல் அர்த்தம் சொல்லுது. நானா சங்கீதத்துல, உங்களுடைய வீட்டில் வாசமாடிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். சில ஆலயத்தில் எழுதிப்படுறவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்கயா, வெளியே எங்க நிற்கீங்க? அப்படி பிரசனம், அப்படி சமூகம் இன்பமானவைகள். அதுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தினமும் என்ன செய்வாங்க? உள்ளே பிரவேசிப்பாங்க. இந்த காலவேளை நீங்கள் நான் கர்த்தர் பார்வையிலே பெற்றுள்ளார்ந்தபடியா அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, ஒரு வார்த்தை கேட்கிறவர்களாக உங்களுக்கு எனக்கும் கிழப்பாக இந்த நாளை அவருடைய சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகளுக்கும் கேட்க செவிகளுக்கும் தியானத்துகளும் தேவைப்பட்ட பகுதி நம்முடைய தியானித்து வருவதுமாக சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் விதமா எழுதுகிறார். இவரே 2 மனு மடத்துல 2 கணி கேட்கிறப்பா என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல, நான் சாகு வரையிலும் தவறாமலுக்கு தந்துடணும். பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்வாங்க, கவர்மெண்ட் வேலை, பென்ஷன் வந்து வரும், சாகு வரையிலும் கொடுப்பாங்க. ஒரு உலகப்பிரமான மனுஷனை, உலகப்பிரமான அரசாங்கம் இப்படி செய்யும் போது நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்கு செய்யாம இருப்பாரா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்வான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சாலமோன் ராஜா ஒரு வார்த்தை பண்ணுற ஒரு பாடல் இருக்கு. சாலமோன் என்னும் ஒரு ராஜா, அவன் வார்த்தையெல்லாம் முத்து முத்து ரோஜா, நீதிமொழி என்று சொன்னாச்சோடா, அதை கேட்கலாம் நீ நாங்களேசா. வார்த்தை முத்து முத்தா இருக்கும். அவர் எழுதுகிற வார்த்தை, நீதிமொழிகளுடைய வார்த்தை முத்து முத்தா இருக்குமா. அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்குமா, கேட்கறதுக்கு புரிகிற மாதிரி இருக்குமா. அருமையா இருந்தா பார்த்தீங்களா? ஆண்டவரே 2 காரியம் கேட்கிறோம், வேற ஒண்ணு கேட்கல. அதை நீங்க நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையும் தவறாம மறந்துவிடாது.
சொல்லுது, ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. என்ன சொல்றாங்க? எப்படி மறப்பதில்லையா? நம்மள உள்ளங்களை வளைந்து நம்ம செதுக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம நினைக்க சில நேரம், ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் அப்படி கஷ்டத்தின் பாதையை கடந்து போறேன், ஏன் துன்பத்தின் வழியை கடந்து போகிறேன், என்னை ஆண்டவர் மறந்துட்டாரா? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் ஆண்டவரை மறந்தவனாக செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு வேற வழியே இல்லையா, எனக்கு வழியே இல்லை, இந்த உலகத்தை வாழ்வதற்கு வழியே இல்லையா, நிலைச்சு இந்த உலகத்துல ஒரு உதவி இல்லை, எனக்கு என்னை நேசிக்கிற ஒருவரும் இல்லை என்று செய்கிறோம். அநேக ஜனங்கள் இஷ்டம் போல செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லுது, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன். உங்களுடைய உள்ளங்களை வரைந்து வச்சீர்கள் சொல்லி சர்வவல்ல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எனவே சொல்லுது, உங்களை என்னையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறார்? அப்ப நாம நம்மை விசாரிக்கிறவர் இருக்கிறார் சொல்லி மறந்து நம்ம மனுஷத்தில் பெய்யும், மனுஷத்தை போய் நம்முடைய கவலை என்ன செய்யணும், சொல்றோம். நம்முடைய தேவைகள் மனுஷருக்கு சொல்லுகிறோம், நம்முடைய எதிர்பார்ப்பு மனுஷருக்கு சொல்லுகிறோம். அதனாலதான் சபை கூடி வருகிற என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. அங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்க நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்க எங்க போகணும் என்ன செய்ய சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இங்க வராதவங்களுக்கு தான் தவறான வழிக்கு என்ன செய்வாங்க, போயிடுறாங்க. இதற்காக வேலை என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளும் உங்களை என்னையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து, நீங்க ஏன் சுமக்கிறீங்க? பக்தசாலி ஆண்டவரே, அதிகாலைகளை விண்ணப்பம் சமூகத்தில் வரும், அதிகாலை என் விண்ணப்பத்தை சமூகத்தில் கர்த்தரே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் தம்மை தேடுகிற பிள்ளைகள், தம்மை நம்புகிற பிள்ளைகள் அவர் ஒருபோதும் கைவிடாத. சொல்லுது, உங்களுக்கு எனக்கு இறங்கும்படியா. ஏசாதிக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், ஏசாதிக புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. ஏசாதிக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிறங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவரும் நமக்காக அவர் காத்திருப்பார். யாருக்காக? தம்மை தேடுகிற பிள்ளைகள், அதிகாரிகள் தம்முடைய விண்ணப்பத்தோட சமூகத்தில் கொண்டு வைக்கிற பிள்ளைகளுக்காக அவர் காத்திருப்பார். இன்னைக்கு அந்த இடத்தை தான் சில மறந்து அவர் எங்க இருக்கான்னு சொல்லி செய்வாங்க, சுத்தி இந்த காலங்கள் அப்படி சமூகத்தில் வருகிறார். நம்மை உண்டாக்கி ஆண்டவர் நாளைக்கு இருக்கிறார், என் ஜெபத்தில் பரித்தர் அவர் காத்திருக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்க அவர் எனக்கு பதில் கொடுக்க முடியாது, அவர் ஆயத்தமா இருக்கான்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் பிரவேசிக்கும் போது நாம வெறுமையா போக போவதில்லை, நம்ம சும்மா போவதில்லை. எதற்காக சமூகத்தில் வருகிறோமோ தேவன் அந்த திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி உங்களை அனுப்புகிறவராக இருக்கிறாரா? இந்த காலங்களை யாருமானால் படி கண்கள் மூடி மந்தனமாய் திரும்பி போகாது. அவருடைய ஆலயத்தை நன்மையினால் அவருடைய ஆலயத்தை சம்பளத்தை நம்ம திருப்தியாக்கி அனுப்ப முடியாது.
கட்டளை காத்து எடுப்போமா. துதிகள் மத்தியில் வாசமாயிருக்க எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த கால வேலைக்கார நன்றி அப்பா. சாலமோனுடைய நீதிமொழிகள் புஸ்தகம் அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா பிரயோஜனம் உள்ளதா இருக்கத்தக்க, அதை வாசிக்கும் போது எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த நாளை எங்க திருச்சபை பிள்ளைகளோடு கிராமத்து ஜனங்களோடு கூட இல்லப்பா. எங்க கிராமத்துக்கு விரோதமாக, எங்க கிராமத்து ஜனங்களுக்கு விரோதமாக கடப்பனே அந்த சக்திகளுக்கும் கொலை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் சத்தும் கிளைகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி விளைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிராமத்தோட குடும்பத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இப்படி சமாதானம், இப்படி சந்தோஷம், இப்படி ஆசிரியர் ஒவ்வொருத்தோடு கூட இருக்கட்டும். இந்த நாள வியாதியோடு பலவீனத்தை சுகவீனத்தை காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில எப்படி நீங்க வெளிச்சம் உதிக்கிறதோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையில எல்லா காரியம் நீக்கப்பட்டு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த கால வேலை எங்க திருச்சபை பிள்ளைகள் செய்யப்பட வேலைகள், எடுக்க முயற்சிகள், பிரயாசங்கள், பிரயாணத்தில் கூட வாகனம் வைத்திருக்கீங்க. எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பண்ணிக்கிறேன். வாகனம் ஓட்டும் கூட இப்படி சமூகம் மீண்டுமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஆபத்து விபத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முத்திரை வண்டி மேல, வண்டி ஓட்டு மேல போடுங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க எங்களோடு கொண்டு வளர்த்து பார்த்தீங்களா சொல்லு. எனவே நம்முடைய சமூகத்தை வந்து நிற்கத்தக்க எங்களை தகுதிப்படுத்தும், பிரசுத்தப்படுத்தும், எங்களை ஆய்க்கப்படும். நம்முடைய கர்த்தரை தாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. யார் கர்த்தர் ஜெபத்தை சென்று சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விடுதலைகளே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.